ராமர் தான் அக்னி பரீட்சை செய்ய சொன்னாருன்னு இல்ல. அந்த வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ராமர் just stand there and just allowed to happen this. ராமர் ஏன் இது அலோவ் பண்ணாருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. அப்ப லக்ஷ்மணன் வந்து நடுங்கிட்டாரு. லக்ஷ்மணன் வந்து ராமர்ட்ட சொல்றாரு, ராமன் என்ன செய்யறது, சீதாமா அப்படி பண்றாங்க, ப்ளீஸ் சே சம்திங். ராமர் ஒண்ணும் சாம சொல்றாரு, டூ வாட் சீதா இஸ் ஆஸ்கிங், சீதாவோட விஷ் ஃபுல்ஃபில் பண்ண சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. அப்ப லக்ஷ்மணன் அங்க நின்றுட்டு அழுந்துட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் வந்து அப்படியே சோக் ஆயிருச்சு. லக்ஷ்மணன் என்ன செய்ய தெரியல. அங்க இருக்கிற வானரஸ்லாம் இன்னார்தான் ராமர் கட்டளை செஞ்சுதான் ஆகணும், பிகாஸ் ராமா இஸ் த அல்டிமேட் லீடர். அப்போ லக்ஷ்மணன் ஒரு பக்கம் இப்பதான் அவங்க அம்மா சீதா வந்து அம்மா தான் பார்த்துறாரு. அம்மாவை பார்த்து அந்த ஒரு இதுல வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயம் நடக்குது. அங்க வானர கூட்டமே இவ்வளவு நாள் இதுக்கு தான் நம்ம போராடணும், சீதா அம்மா நம்ம எடுக்க போற சொல்லிட்டு இந்த விஷயம் கேட்கிறப்ப எவ்ரிபடி வாஸ் ஷாக்ட். ராமர் கட்டளையிடுறாரு, சீதா கேட்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, பெரிய ஒரு அக்னி ஜுவாலையா எரிய வைக்கணும், அதுக்கு நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க சொல்லியிருக்காரு. ராமர் அப்படி பேசாம நின்றுட்டு இருக்காரு, ஒரு சைலண்டா சீரியனா நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.